ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாஸ்டர் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஊழியர்கள் அனைவருக்கும் மற்றும் விசுவாசிகளுக்கும் ஆண்கள் அனைவருக்கும் மனமான நடி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதே ஒரு 3 மாதத்துக்கு முன்பதாக சபைக்கு வந்திருக்கேன், திருவந்தரைக்கு வந்திருக்கேன். அதே போல் என்றும் கத்த சித்தத்தின்படி அதே திருவந்தரைக்கு தான் வந்திருக்கேன். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடிட்டு திருவாட்டி கடந்து போகலாம். சங்கீதக்காரர் சொன்னார், கத்தருக்கு புதிய பாடல் பாடுங்கள். ஹல்லேலூயா. புதிய பாடல் பாட விரும்புகிறேன். என் மேல் இருக்குது இயேசுவின் ரத்தம், நெருங்காதே சாத்தான். என் மேல் இருக்குது இயேசுவின் ரத்தம், நெருங்காதே சாத்தான். என்ன நெருங்கினா நீ பொசுங்கிடுவ, என்ன தொட்டா நீ கருகிடுவ. என்ன நெருங்கினா நீ பொசுங்கிடுவ, என்ன தொட்டா நீ கருகிடுவ. நான் இயேசுவின் பிள்ளைதானே, நான் இயேசுவின் பிள்ளைதானே. என் மேல் இருக்குது இயேசுவின் ரத்தம், நெருங்காதே சாத்தான். ஏமாற்றிய சாத்தானே நீ எங்கிட்ட வாராதே. ஏமாற்றிய சாத்தானே நீ எங்கிட்ட வாராதே. மந்திரம் தந்திரம் எல்லாமே அது எங்கிட்ட பலிக்காதே. மந்திரம் தந்திரம் எல்லாமே அது எங்கிட்ட பலிக்காதே. என்ன நெருங்கினா நீ பொசுங்கிடுவ, என்ன தொட்டா நீ கருகிடுவ. என்ன நெருங்கினா நீ பொசுங்கிடுவ, என்ன தொட்டா நீ கருகிடுவ. நான் இயேசுவின் பிள்ளைதானே, நான் இயேசுவின் பிள்ளைதானே. என் மேல் இருக்குது இயேசுவின் ரத்தம், நெருங்காதே சாத்தான். யோபுவை சோதித்த சாத்தானே நீ எங்கிட்ட வாராதே. யோபுவை சோதித்த சாத்தானே நீ எங்கிட்ட வாராதே. யோபுவை காத்து அவர் தேவன் இன்று என்னையும் காக்கின்றார். யோபுவை காத்து அவர் தேவன் இன்று என்னையும் காக்கின்றார். என்ன நெருங்கினா நீ பொசுங்கிடுவ, என்ன தொட்டா நீ கருகிடுவ. என்ன நெருங்கினா நீ பொசுங்கிடுவ, என்ன தொட்டா நீ கருகிடுவ. நான் இயேசுவின் பிள்ளைதானே, நான் இயேசுவின் பிள்ளைதானே, நான் இயேசுவின் பிள்ளைதானே, நான் இயேசுவின் பிள்ளைதானே. ஹல்லேலூயா. நம்மள யாரு? இயேசுவோட பிள்ளைகள். பிசாசவ தொட முடியாது, தொட்டா அவன் தான் கருகி போவான். ஏன்னா நம்மள யாருக்குது? இயேசுடைய ரத்தம். எப்போ ஒரு மனிதன் நாசம் எடுத்து இயேசு ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்போ நம்மள என்ன இருக்குது? இயேசு ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் உங்கள் மேல் இருக்கமானால் எந்த பிசாசனும் நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. பிசாசு கிட்ட வேணும் பயப்படுவான். அப்படியே பயப்படுத்துற மாதிரி எதிர்க்க வந்தாலும் நம்ம என்ன சொல்லணும்னா, பாவங்களில் பிசாசு சொல்ல வேண்டியது என் மேல இயேசு ரத்தம் இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு ரத்தத்துக்கு சொல்லி பாருங்க, ஆட்டோமேட்டிக் விட்டு வெளியே ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு கேள்வி வாசிக்கலாம். சங்கீதம் 91 அதிகாரத்தில் 14 வசனம் வாசிக்கலாமா? அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி சிரிக்க பார்க்கலாமா? அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ராஜா
இதோ இந்த உன்னதமான வார்த்தையை பேசும்படி ஜெபிக்கிற தகப்பனே, அப்பா, நான் மாம்சத்தினோடு பேசினால் எல்லாம் விருதாக காணப்பட மாட்டேவரே. நீங்கள் பேசினால் இந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும், ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். நீர்களை விடுவிக்க முடியும் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக இயேசு இந்த இடத்துல இந்த 1ஆம் தேதியில முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உங்களை விடுவிக்க போறார். இது விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா ஆண்டவர் உங்களை விடுவிக்க போற தேவனாக இருக்கிறார். அவர் ஏன் என்றால் நன்மை செய்யும்படி சுற்றி திரிந்தவர். இப்போ எந்த வேலையில எந்த சபையிலே ஆண்டவர் யாரும் விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் இன்று வேலையிலே தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்க வாஞ்சாய் இருந்தால், நீங்க எப்படிப்பட்ட வாஞ்சை உங்களுக்குள் இருந்தமானால் கர்த்தர் உங்களை விடுவிக்க போறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால். ஏன் இந்த காரியம் பண்ணா? மோசே பண்ணுகிற ஒரு விண்ணப்ப ஜெபம், சங்கீத புத்தகத்தில் வார்த்தை எல்லாருக்கும் மனப்பாடமான வசனம், சின்ன பிள்ளைகளும் பெரிய வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் மீண்டுமாக இந்த வசனம் எந்த சபைக்குள் வருகிறது என்றால் கர்த்தர் எந்த வார்த்தை கொண்டு உங்களுக்கு அர்த்தம் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. அதிசயம் செய்ய போறாரு. என்ற கர்த்தர் விடுவிக்க போறாரு. எவன் ஒருவன் வாஞ்சா இருக்கிறார்களோ கர்த்தர் அவனை விடுவிக்க போறாரா. ஹல்லேலூயா. அந்த பாருங்க, எப்படிப்பட்ட வாஞ்சை நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஒரு 3 காரியங்கள் பார்க்கலாம். பரிசுத்த வேதத்தில் 3 பேர் நம்ம குறித்து பார்க்க போறோம். முதலாவது, கர்த்தர் பாருங்க, தண்ணீரில் இருந்து ஒரு மனுஷன் அடைக்கிறார். 2வது, மரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அடைக்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற ஒரு மனுஷன் அடைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3 பேருக்குள்ள இருக்கிற வாஞ்சை எப்படிப்பட்டதுன்னு தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 29 வசனம் வாசிக்கலாமா? அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, பேதுரு பார்த்து வா என்று சொன்னார். எங்கிருந்து சொன்னார்? படகுல இருக்கிற மனுஷனை பார்த்து அவர் பாருங்க, எதுக்காக கர்த்தர் அவர் அழைக்கிறார் என்று நம்ம சற்று வித்தியாசம் பாருங்க. அதே வசனத்துல 28 வாசிக்கிறாங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே நீர் என்றார். என்ன சொல்றாரு? நீர் என்றார் நான் ஜனத்தில் நடந்து வர. ஆண்டவரே யாருக்கு சொல்ல முடிந்த வார்த்தை? எந்த இடத்துல நடுக்கரை கடலை போறாங்க, படகுல போகும்போது காற்று ஒரு பக்கம் வீசுது, கடல் கொந்தளிக்குது, படகு முழுங்கத்தக்கதாக நிலைமை வருது. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற சீடர்கள்லாம் பயந்து போயிருக்கிறாங்க, ஒரே அவசரம் கத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இயேசு கிறிஸ்து நடந்து வருவதை பார்த்து, இயேசு இந்த இடத்துல நடந்து வர கடல் மேல நடந்து வருவதை காத்து அவசியம் கத்திக்கொண்டு இருக்கிற ஜனங்க அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, திறன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படல் என்று ஆண்டவர் உன்னதமான வார்த்தை பேசிக்கிறாரு. அவர் பேச மாத்திரமே பேதுரு அந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நீர் என்றா நான் ஜனத்தில் நடந்து வரேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. அந்த கடல் எப்படிங்க நடக்க முடியும்? கடல் மேல கடலை பார்த்தா பயம் வரும். சும்மா கடற்கரையில் நின்னாலே அதிகமான அலை வந்தாலே ஒரு நடக்க வந்துடும். நமக்கு எங்கே அடிச்சு இருக்குன்னு போயிட்டு போகுது. வெள்ளம் வந்து தண்ணி ஃபுல்லாக ரோய்ப்பு இருந்தாலும் கீழே இறந்து பயப்படுவோம், எங்கே வெள்ளம் சூழ்ந்து போகுதுன்னு. ஒவ்வொரு காலத்துலையும் பயங்கள் இருக்கும். ஆனால் பேதுருங்க அந்த இடத்துல பாருங்க, ஒரு பக்கம் காற்று வீசுது, கடல் கொத்தடிக்குது, அலை மோதுது. அந்த இடத்துல கூட இயேசுவை பார்த்த உடனே அவர் என்ன தோடிச்சு, ஆண்டவரே நீர் என்றா நான் ஜனத்தில் நடந்து வரேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. உடனே கதை சொல்ல, வா இறங்கி வா, உடனே வா என்று அழைக்கிறாரு. தண்ணீரில் இருந்து தேவன் அழைக்கிறாரு. உடனே அங்கே என்ன பண்ணனா, கப்பலுக்கும் கீழே தண்ணீருக்கும் எப்படியோ ஒரு 5 அடி 6 அடி தொழில் இருக்கும். அந்த இடத்துல அவர் தண்ணி எட்டி பார்க்கும்போது கூட பயந்துருக்கலாம். ஆனால் அவர் என்னன்னா இயேசுவை மட்டும் முன்பதாக வைத்துக்கொண்டு அவர் தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா.
யோசித்து பாருங்களேன், அவர் எப்படி இறங்கி பாருங்க. உடனே பாருங்க, யோசித்து பார்க்கும்போது தெரியும். ஒவ்வொரு சைடும் அந்த இடம் அப்படியே கடல் கொத்தரிக்குது, அலை வீசிக்கும் போது அந்த இடத்த பார்க்காம கொள்ளாம பேதுருக்கு தெரியும். ஏன்னா அவர் மீன் பிடிக்கிறதில்ல, மீன் பிடிக்கிறதுனால எங்கே ஆழம் அதிகமாக இருக்கும், எங்கே காட்டு பழமாக வீசு எல்லாமே பேதுருக்கு தெரியும். தெரிஞ்சு எந்த இடத்துல விபத்து நடக்கிறது எல்லாம் தெரியும். அவர் தெரிஞ்ச பாருங்க, அந்த இடத்துல இயேசுவை பார்த்த உடனே அந்த பயங்கள் நீங்களாக்கி உடனே ஏற ஆரம்பிச்சிட்டார். உடனே இறங்கி இயேசுக்கு போறாரு. இங்கேருந்து அந்த தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இயேசு கடலுக்கு போறாரு, நடந்து போறாரு. பாதி 90% போயிட்டார் இயேசுக்கிட்ட. போயிட்ட உடனே கிட்ட நெருங்கின நேரத்தில் என்ன பண்ணாருன்னா, பக்கத்தில் இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே காற்று வீசும், கடல் கத்திரி பார்த்த உடனே அவருக்குள்ள என்னாச்சு, பயம் வந்துச்சு. பயம் வந்தாலே அப்படியே தண்ணியில முழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முழுங்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவரே நீ ரட்சின்னு கத்தும் போது இயேசு தம்பி தன் கைகளை நீட்டி என்ன பண்ணாரு, தூக்கி விட ஆரம்பிச்சார். அல்லேலூயா. உடனே விடுவித்த தேவனாக இருக்காரு. ஏன் அந்த பயம்? இதுதாங்க வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனும், அது சரித்திரம் அல்ல, எல்லா மனிதர்களும் ஞானஸ்நானம் இட்ட பிறகு இயேசுக்கு முன்பதாக பேதுரு போல் விசுவாசத்தோடு தான் கடந்து போறாங்க. இந்த பாவமான உலகம், கடல், சாபமான உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வேலையில் எல்லா மனிதர்களும் இயேசு முன்பதாக வைத்துக்கொண்டு கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். 90% போறாங்க. நான் சபைக்கு போறேன், ஆராதனை பண்றேன், பாட்டு பாடுறேன், வர்ஷிப் பண்றேன், எல்லாம் பண்றேன் சொல்லிட்டு இயேசுக்கு கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே நம்ம கிட்ட இயேசு கிட்ட வரும்போது என்ன பண்றாங்கன்னா, தன் உலகத்தை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. இல்லையா? எல்லா ஓடிக்காரர்களும் சில பேர் இப்படிதான் விழுந்துறாங்க. இயேசு உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சு. உலகத்தை பார்த்த உடனே பாவங்கள், பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, போராட்டங்கள், கடன் பிரச்சனை எல்லாமே சூழ்ந்துகள் என்ன பண்ணுது, வாட்டி அது தண்ணீரை முழுகுது போல அவன் கண்ணீரில் முழுகடிக்கிறான். இல்லையா? அப்படிப்பட்ட வேலையில் இருந்தால் கூட இயேசு நம்மளை விடுவித்த தேவனாக இருக்கிறாருங்க. ஆண்டவர் கடலில் பிடித்து தூக்க தேவனாக இருக்கிறாரு. அந்த பேதுரு போல ஒரு வாஞ்சி, அந்த பேதுருக்குள்ள இருந்த வாஞ்சி எப்படிப்பட்டது, அந்த வாஞ்சியினால்தான் கர்த்தர் என்ன பண்ணார், அவரை தண்ணியிலிருந்து தூக்கி எடுக்கிறாரு. இல்லையா? அந்த வாஞ்சி இருந்த பண்ணால் தண்ணியிலிருந்து அவரை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவன் என்னிடத்தில் வாஞ்சி இருக்கிறபடினால் அவன் விடுவிப்பேன். அவன் வாஞ்சியோடு நடந்து தண்ணீரில் வாஞ்சியோடு இயேசுகிட்ட போனாரு. இயேசு நீர் என்றால் அந்த இடத்துல நடந்து வரான்னு சொல்லிட்டு அந்த ஒரு விசுவாசத்தோடு கடந்து போனாரு. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் திகில் உண்டான பிறகு உள்ளே இறங்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் மீண்டும் கடலை பிடித்து தூக்கி அந்த மனிதன் தேட்டு வல்லவராக இருந்தார். இல்லையா? இதே போல் எந்த மனிதர்கள் பின்மாற்றமாய் கொண்டிருந்தாலும், இயேசுவை மறுதளித்துக் கொண்டிருந்தாலும், கர்த்தரை மறுதளிக்காமல் தன் கரங்களை நீட்டி ஒவ்வொரு மனிதனை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நீ முன்பதாக இருந்த அந்த வாஞ்சை தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி வாஞ்சா இருக்கிறீங்க? உங்க வாஞ்சி எப்படிப்பட்டதா இருக்குது? இயேசு மற்றவர்களுக்கு பாருங்க. உலகத்தில் அந்த 90% நடந்த பேதுருக்கு 10% நடக்க முடியல அவரால். ஆனால் 10% தாண்டி போயிருந்துட்டாருன்னா வெற்றி நிச்சயம். ஏன்னா நம்ம கற்றுக் கொடுக்குற பாடங்கள் இதெல்லாம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் நமக்கு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இயேசுகிட்ட போயிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக படுவது இருப்பாங்க. இல்லையா? இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவார். அந்த 90% தாண்டிட்டு நம்ம 10% தாண்டி முன்னாடி பிசாசை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்து நம்ம மேட்டுக்கு கூட பண்ணுவோம். சபைக்கு போகணும்னு நினைப்போம், தினம் ஆராதனையில் நினைப்போம். அந்த நேரத்தில் நம்ம நம்ம சொந்தக்காரங்க போட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லுவோம். அப்போதான் என்ன ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. சபைக்கு வரது நேரத்தில் தான் என்ன ஒரு பிரச்சனை நடக்கும். சபைக்கு வர நேரத்தில் தான் என்ன ஒரு போராட்டங்கள் நடக்கும். எல்லாம் பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் கடந்து போகிறோம். எல்லாத்தையும் கடந்து மேற்கொண்டு சபைக்கு வந்து தேவன் ஆராதிக்கப்படும்போது தான் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சபையில் முன்பதாக வரும்போது நேற்று தினத்தில் 9 மணி நான் ட்ரெயின் ஏறினேன். 9 மணி ட்ரெயின் எடுத்து 12 மணிக்கு வந்து விழுப்புரத்தில் இறங்கிட்டேன். நான் காலையில் ட்ரெயின் வந்தால் வர முடியாது. இறங்கிட்டு பாஸ்டர் எப்போன் மட்டும் பாஸ்டர் எப்போ இருந்தால் இல்லை பாலினை எப்போன் மட்டும் போகிற அவர் எடுக்கல. போன செயல் கட்டுறாரு. என்ன வழியும் தெரிய ரூட்டும் தெரியாது. கத்திரி எப்படியாவது அந்த இடத்துல போய் கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணேன். ஆனால் அந்த வாஞ்சி கத்திர எதிர்பார்க்கறாரு. அந்த வாஞ்சி இருக்கிற பிறகு தான் அங்கே இருக்கிற ஆட்டத்தை நேரத்துக்கு சச்சிட்டு போய் போட்டு விட்டார். இல்லையா?
ஏன்னா மெட்ராஸ் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச ஏரியா இருந்தால் போயிடுவோம். கிராமம் இருந்தால் எல்லாமே ஒரே மாதிரினால எந்த சந்தைக்குள்ள போகிறது எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் என்னோட வாஞ்சி தேவன் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அறிஞ்சிருக்கிற பிறகு தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு சபைக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு ஆட்டை கணத்து போட்டு அந்த நான் பாருங்க அந்த வாஞ்சி தேவன் எதிர்பார்க்குறாருங்க. நம்ம ஒரு சபைக்கு வரும்போது முதலாவது அந்த தாயார் மாற்ற தான் உட்காந்துருக்காங்க. யார் ஐயா சொன்னார், இந்த வாலிப மட்டும் கை தூக்குறாங்க. அவங்க தான் இந்த இடத்துல இருக்காங்க. ஹல்லேலூயா. வந்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு அவங்க தான் கர்த்தருக்கு முதலாவது விடுதலை கொடுக்க போகிறது அவங்க தான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு வாஞ்சி நம்மளுக்குள் இருக்குமானால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வாஞ்சி இருக்கணும் எல்லாருக்குமே. இயேசுவை பார்க்கணும். நாத்திகம் வந்தாலே சனிக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சுடுங்க. நாத்திகம் வந்ததாலும் இயேசுவை தேடணும். ஆண்டவர் தேடி போகணும். கர்த்தரை மட்டும் கண் முன்பதாக வைக்கணும். எந்த கடன்காரன் முன்னாடி வைக்கக்கூடாது. எந்த சொந்தக்காரங்க முன்பதாக வைக்கக்கூடாது. பொண்ணு வந்தாலும் சரி, புள்ள வந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் யார் வந்தாலும் ஃபங்க்ஷன் எது வந்தாலும் சரி, இயேசு மட்டும் முன்பதாக வைத்துக்கொண்டு சபைக்குள் வந்தீங்கன்னா அந்த வாஞ்சி எதிர்பார்த்த தேவன் எப்படிப்பட்ட இக்கட்டிக்கால நேரத்தில் இருந்தாலும் தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. இயேசுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன், வாழ்க்கை எப்படி இருக்கும், ஜெயமா மாட்டோம். பிரியமானவர்களே, அதே மாதிரி பேதுரு பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிட்ட சொல்லப்பட்ட அந்த உன்னதமான வார்த்தை நீர் என்றார். அப்போ அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட ஒரு கடலை இறங்கியிருப்பார். அப்போ ஏசப்பா நீங்கள் இருக்கும்போது எனக்கு கவலை இல்லை, நீங்கள் முன்னாடி இருக்கும்போது நான் எப்படி முழுக முடியும், நீங்கள் முன்னாடி இருக்கும்போது நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இல்லை, நம்மளுக்குள்ள அந்த வார்த்தை தான் நம்மளும் அதே போல் ஆண்டவர் நீங்கள் இருக்கும் போது எந்த பிரச்சனை நெருங்கும், எந்த போராட்டங்களுக்குள்ள வரோன்னு சொல்லி நீங்கள் நடந்து போய் பாருங்களேன், நிச்சயமாக ஆண்டவர் விடுவிக்க தேவனாக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. என்ன காரியங்கள் பார்க்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 5 வசனம் வாசிக்கலாமா? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. முன்பதாக இயேசு அடிச்சாரு, பேதுரு பார்த்து வானாரு. இங்க இருக்கிற எப்படி அடிக்கிறாரு, சீக்கிரமா இறங்கி வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்குள்ள ஒரு வாஞ்சி வந்தது சபைக்கு. இவருக்குள்ள ஒரு வாஞ்சி, ஆண்டவர் நீர் என்றா நான் ஜனத்தில் நடந்து வரான்னு சொன்னார். இப்போ சகை குறித்து பார்க்க போகிறோம். சகைன்னு ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இவருக்குள்ள அந்த வாஞ்சி எப்படி வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அறிந்து இயேசு யார், அவர் இப்படிப்பட்டவரோ அப்படி சொல்லி ஒரு வகை தேடினார். வகைனா என்ன? வாஞ்சை தான். இயேசு பார்க்க வேண்டிய ஒரு வாஞ்சை. அந்த மனிதன் பாருங்க ஐஸ்வர்யன் அவர் வசூல் அளிக்கிற ஒரு மனிதன். அந்த இடத்துல பாருங்க அவர் எல்லாத ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறபடினால அந்த இடத்துல இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக, இயேசுவை புரிந்து கொள்ளும்படியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு எப்படியாவது பார்க்க வேண்டும் சொல்லி இயேசு வகை தேடும்படியாக அது கூட்டத்துக்கு வராரு. கூட்டத்துக்கு வரும்போது அநேக ஜனங்கள் கூடிக்கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவை அவரால் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? அவர் குள்ளமான மனுஷங்களால் பார்க்க முடியல. அவர் என்ன பண்ணாரு, நான் இயேசு பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்கு போறாரா? போல நீ எப்பயாச்சும் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை சந்தித்தாக வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ணா, இயேசுக்கு முன்பதாக ஓடுறாரு. ஹல்லேலூயா. எப்படி ஓடுறாரு? இயேசுக்கு முன்பதாக ஓடுறாரு அவர். அப்பனா இந்த சபையில் பார்த்தீங்கன்னா இயேசு வருதுக்கு முன்பதாக நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கணும். அந்த ஒரு வாஞ்சி எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். இவர் பாருங்க, இயேசுக்கு முன்பதாக ஓடி ஒரு காட்டுத்தீ மரத்து மேலே ஏறாரு. ஒரு மரத்து மேலே ஏற்றி இயேசு பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல திரளான ஜனங்கள் கூட அந்த வழியாக கடந்து போகிறாராம். கடந்து போகும்போது பின்னாடி வர ஜனங்கள் இயேசு பார்க்கல, வலது பக்கம் அவர்களை பார்க்கல, இடது பக்கம் அவர்கள் பார்க்கல. அவர் எங்கே பார்க்குறன்னா, எவன் ஒரு வாஞ்சியாக தேடி மரத்துக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறானோ அவனை நோக்கி இயேசு பார்த்தாரு. ஹல்லேலூயா. இயேசு நோக்கி பார்த்தாரு. உடனே பார்த்து சொன்னாரு, சகையவே சீக்கிரம் இறங்கி வா. எப்படி அவர் பேர் தெரியும்? முன்பு சகை சந்தித்திருக்காரா? சந்திக்கல. ஆனால் உடனே பேர் சொல்லி அழைக்கிறார் பாருங்க, சகையவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு வீட்டுக்கு வர போறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட வாஞ்சி, நீ வாஞ்ச தேடும் போது நீங்கள் பார்க்க தேவையில்ல, இயேசு கூட பார்க்க ஆரம்பிச்சுவார். இயேசு
உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. உங்களை பார்த்து அந்த வாஞ்சி இருக்கும்போது தான் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. பாருங்க, அந்த சகோதரிக்கு கோடி கோடியாக பணம் வச்சிருக்கலாம், வீட்டுல வைரங்களும் வெள்ளிகளும் பொண்ணுங்களும் சேர்த்து வச்சிருக்கலாம். ஏரியாவில் பாதி இடம் அவர் தான் இருக்கும். ஏன்னா அவர் யாருன்னா வசூல் அளிக்கிற மனிதன். அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட சொத்துகள் இருக்கும். அந்த மனிதனுக்கு எல்லா சொத்துகளும் இருந்தும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. அவர் சந்தோஷம் எப்போது கிடைச்சது? அவருக்கு அவர் நிம்மதி எப்போது கிடைச்சது? அவர் இப்படி தான் மன மகிழ்ச்சி ஆனாரு. ஏசனை கூப்பிட சகையவே சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு அவன் வீட்டுக்கு தங்க வைன்னு சொல்லப்படும்போது அப்போ எப்படி இறங்கி அந்த வாசிங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். எப்படி போனாரா? சந்தோஷத்தோடு போனாரா? அந்த சந்தோஷம் பாருங்க, இயேசு கூப்பிட்ட உடனே, இயேசு வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனே அவர் முகத்துல ஒரு சந்தோஷம் வந்தது. ஒரு சந்தோஷம் வந்தது. ஏன் அந்த சந்தோஷம்னா, இயேசு வீட்டுக்கு வந்துட்டா என் வீட்டில் இருக்கிற எல்லா பாவங்களும் வெளியே போயிடும், எல்லா சாபங்களும் வெளியே போயிடும். தேவனை விடுவிக்க போறாரு, கர்த்தரை விடுவிக்க போறாரு என்று அவருக்குள்ள ஒரு வாஞ்சி இருந்ததுங்க. அல்லேலூயா. அதே வாஞ்சி தான் இயேசு வீட்டுக்கு வந்து முன்பதாகவே என்ன பண்ணனா, யாருக்கெல்லாம் அநேகமாக வட்டிக்கு வாங்கினாரோ, யார் தான் அநேகமாக வசூல் எடுத்தாரோ எல்லாத்தையும் 4 நாளைக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. இயேசு வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்குள்ள பாவங்கள் இருக்காது, சாபங்கள் இருக்காது, எந்த மந்திர தந்துகள் இருக்காது. ஏண்டா பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவன் வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீட்டுக்கு இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். சபை வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போன எல்லா பாவங்களும் வெளியே போனது, எல்லா சாபங்களும் வெளியே போனது. கர்த்தர் அந்த மனிதனை பாவத்திலிருந்து தேவன் விடுவித்தார். இயேசு விடுவித்தார். ஏன் அவர் விடுவித்தார்னா, அவர் வாஞ்சா இருக்கு. அப்படின்னாலே என்னை பார்க்க வாஞ்சவர்களாக இருந்தான். என்னை பார்க்க எனக்கு முன்பதாக ஓடுனான். என்னை பார்க்க எனக்கு முன்பதாக ஓடி ஒரு மரத்துமலை இருந்தான். யோசித்து பாருங்களேன், அந்த மனுஷன் ஒரு குள்ளமாக இருக்கிற மனுஷன் ஒரு மரத்துமலை எப்படி ஏற முடியும்? அவன் எப்படி ஏறி இருப்பான் நடத்துல? இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் கூட ஒரு தெம்பிடிச்சு கூட ஏறி இருக்கலாம். ஆனால் குள்ளமான மனிதன் ஒரு மருத்துவமனை ஏறும்போது எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும். அப்பயே அந்த எல்லா கஷ்டத்தை பார்க்காம கொள்ளாம அவன் எப்படியாவது இயேசு பார்த்தே ஆக வேண்டும் சொல்லி ஒரு வாஞ்சியோடு அந்த மருத்துவமனை ஏறுகிறானா? அல்லேலூயா. அந்த மருத்துவமனை ஏறி அந்த இயேசு கிறிஸ்து அந்த வாஞ்சி நோக்கி பார்த்து கொண்டு ஆண்டவர் அந்த மனுஷனை விடுவிக்கிற தேவனாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த வேலையில் நீங்கள் எப்படி இருக்க போறீங்க? இயேசுவை பார்க்கும்படியாக வாஞ்சியோட காணப்படும். என்னதான் நம்ம கோடி கோடியாக பணம் சேர்த்து கொண்டு இருந்தாலும், மாடி மலை வீட்டு கட்டி கொண்டு இருந்தாலும், பொண்ணு சேர்த்து கொண்டு இருந்தாலும் ஒன்றுமே இல்லைங்க. வீட்டுக்குள்ள ஏசி இருந்தால் தான் மன மகிழ்ச்சி, ஏசி இருந்தால் தான் விடுதலை, ஏசி இருந்தால் தான் மன மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு இழைப்பதில் உண்டாகும். ஏசி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அந்த மனிதன் அன்னைக்கு பொருட்களும் சொந்த கோடி கூட பணங்கள் இருந்தும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார். இல்லையா? இயேசு வந்தார், அவன் வீட்டுக்கு தங்க வேண்டும், அவன் வீட்டுக்கு தங்க வேண்டும் கற்று சொன்னார். உடனே பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் அதிசயங்கள் செய்ய ஆரம்பித்தார். இல்லையா? பிரியமானவர்களே, நான் பார்த்தீங்கன்னா முன்பதாக இருக்கும்போது என்னோட சாட்சி என்னன்னா, தொட்டியா குப்பை பொறிக்கிறது. நம்பாங்களா? ஏன்னா அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு வறுமையில் இருக்கும்போது குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் தான் இயேசு கிறிஸ்து. நான் குப்பை தொட்டியில் குப்பை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவனை தூக்கி எடுத்து எனக்கு ஒரு கடை கொடுத்து நான் 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கும்படியாக என் நேரம் கிருபை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் ஏன் எனக்கு ஆண்டவர் அர்த்தம் செய்யறேன்னா, நான் ஊழியத்தில் எப்பவுமே கற்றுக்கு வாஞ்சோட ஒரு மனுஷன் இயேசு தேடிக்கொண்டு இருக்கிறான். என்னோட இயக்கம், எண்ணம், என்னுடைய சித்தம் எல்லாம் கடை நடத்தி பெரியார் அவர் கிடையாது. கடையை மூடிட்டு எங்கேனாச்சும் ஊழியத்துக்கு என்ன அழைப்பு கொடுத்தாங்கன்னா இயேசுக்கு போய் சொல்ல வேண்டியதான். இல்லையா? இயேசுக்காக எங்கே வேணாலும் ஓடுவேன். அன்னைக்கு கிராமம் போய் கொண்டு இருக்கேன். அன்னைக்கு எல்லா கிராமங்களும் ஒவ்வொரு வார்த்தை ஒரு கிராமத்தில் போயிட்டு இதனோட வார்த்தை பிரசித்து கொண்டு இருக்கேன். இல்லையா? அதுதான் என்னோட வாஞ்சம், அதான் என்னுடைய இயக்கம், அதான் என்னுடைய கொள்கை. அதனால இருப்பாங்க, நம்ம வாஞ்சா இருந்தால் தான் தேவன் நம்மளை விடுவிக்க முடியும், கர்த்தர் நம்மளை விடுவிக்க முடியும். நானும் நீ பாவங்கள் செஞ்சு கொண்டிருந்தவங்க,
அன்றைக்கி பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு இருந்தேன், குடிப்பழத்தில் இருந்தேன், கஞ்சா பழத்தில் இருந்தேன், தேவனுக்கு கெட்ட பழத்தில், அன்னைக்கு கெட்ட பழத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை இயேசுவால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். இல்லையா? இந்த மனிதனை விடுவிக்க முடியாது, எந்த அரசாங்கமும் திருத்த முடியாது, எந்த அதிகாரி திருத்த முடியாது. ஒரு மனுஷன் தவறு செஞ்சானா இட்டு ஜெயிலில் போடுவாங்க, மறுபடியும் வந்து மறுபடியும் தப்பு தான் செய்வான். ஆனால் ஒரு மனிதனை தவறுலேருந்து மீந்து வெளியே வர்றதுக்கு காரணம் இயேசுவால் மட்டும்தான் முடியும். அவர் என்னன்னா, நீதிமான்கள் பாவிகளை ரசிக்க வைக்கிறீங்க என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை என் தேவன் எடுத்து பரிசுத்தப்படுத்தினார். ஏனென்றால் கர்த்தர் அன்னிலிருந்து தேவன்கிட்ட வாஞ்ச ஒரு மனுஷனாக இருந்தார். இயேசுக்காக ஓடுவார். இப்போ கூட இயேசுக்காக ஜீவனை விட கூட விட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய தாக்கம்லாம் இயேசுக்காக ஓடுவது, இயேசுக்காக ஓடுவது, அவருக்காக ஓடிக்கொண்டே இருப்பேன் நான். அதனால் வாஞ்ச ஒரு மனுஷ கர்த்தர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல்தான் சகோ என்ற மனுஷன் பாருங்க, இவர் அநேக பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இயேசுவை தேடும்படியாக அவர் வகை தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு சிஎம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கூடி போய் பார்க்கும்படியாக ஒரு மொட்டை மாடிலையோ இல்லை ஒரு மேல் வீட்டில் எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதே போல் சகோ என்ன பண்ணான்னா, இயேசு பார்க்க வேண்டியவரை சொல்லி அவர் என்ன பண்ணாரு, இயேசுக்கு முன்பதாக ஓடி ஒரு மரத்து மேலே ஏறி இயேசுக்கு பார்க்கிறாரு. இல்லையா? அந்த ஒரு வாஞ்சி தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கார். பிரியமானவர்களே பாருங்க, மிக அருமையான காரணம். முதலாவது என்ன பண்ணாரு, தண்ணியிலிருந்து விடுவித்தார். ரெண்டாவது காரியம், பாவத்திலிருந்து விடுவித்த தேவனாக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட பாவங்கள் இடத்தில் இருந்தாலும் நாம் இயேசு மேலே வாஞ்சாக இருந்தால் நிச்சயமாக இந்த நிமிஷத்திலே தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக விடுவிக்க வல்லவராக இருக்கிறாங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவரே நான் உண்மைக்கு வாஞ்சியாக இருப்பேன், நான் உண்மையை வாஞ்சியாக இருப்பேன் ஆண்டவர், உண்மை மட்டுமே நோக்கி பார்த்தேன், உங்களுடைய சித்தத்தைப்படி செய்வேன், நான் எங்கே போக மாட்டேன் சொல்லி தேவனுடைய வாஞ்சி உள்ளவராக காணப்படுங்க. நிச்சயமாக கர்த்தர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியங்களை பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 43 வசனமா. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்வதுகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 43 வசனம். இவைகளை சொன்ன லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டார் ஆண்டவர், தண்ணியில் இருக்கிற மனுஷனை வா என்றார். ரெண்டாவது கூப்பிட்டாரு, சீக்கிரமாக இறங்கி வராரு. இப்போ எப்படி கூப்பிட்றாரு, வெளியே வந்து கூப்பிட்றாரு. அல்லேலூயா. மரண கட்டில் இருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஆபத்திலிருந்து விடுவித்தார். தண்ணி இருந்தது ஆபத்து, அந்த இடத்துல யாருமே நம்மளை உதவி செய்ய யாருமே கிடையாது, உதவிக்கு ஒருவரும் கிடையாது. தண்ணியில் கப்பல் போகிறவங்களாம் மாட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான், உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அது ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். ரெண்டாவது பாவத்திலிருந்து விடுவிக்கிறார் தேவை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா மரண கட்டிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல இவர் ஒரு வாஞ்சிய உள்ள மனுஷனாக இருந்தால் பேதுரு. ஆண்டவர் நீர் என்றால் நான் ஜலத்தில் நடந்தவர் ஆண்டவர் சொன்னாங்க. இவர் வாஞ்சி ஆண்டவர் நிறைவேற்றினார். ரெண்டாவது இவர் என்னன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று வகை தேடினார். இவரோட வாஞ்சி இருந்தபடினால கர்த்தர் விடுவித்தார். இப்போ லாசர் வாஞ்சியா இருந்தாரா, லாசர் வாஞ்சா இருந்தாரா? எப்படி அவரே விடுத்தார் கர்த்தர்? இவரு வாஞ்சா இல்லை, இவரோட சகோதரிக்கு வாஞ்சா இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்தாள மரியாளும் வாஞ்ச ஒருவராக இருந்தாங்க. பாருங்க, இந்த இடத்துல அந்த லாசர் மரித்த பின்பு 4 நாள் ஆயிடுச்சு. இதனாலாவது 4 நாட்கள் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து 4 நாள் கழிச்சு தான் அந்த இடத்துக்கு வராரு. எங்கே வராரு? அந்த ஊருக்கு வராரு. ஊரில் இங்கேருந்து இடம் இருந்ததுன்னா மரியாள் வீடுனா இயேசு கிறிஸ்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இருப்போம் நினைக்கிறேன். அவ்வளோ நாங்கள் இருக்கும், எல்லையில் இருப்போம், ஊருக்குள்ளே வரல. அந்த இடத்துல இருக்கும்போது மார்த்தாள் அந்த சைடாக போகும்போது இயேசு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே ஓடி போயிட்டு, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு நம்மளை அழுதுகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு உடனே போயிட்டு மரியாதைக்கு சொல்கிறாங்க, போதகர் வந்திருக்கிறாரு, அழைக்கிறாரு. உடனே அவங்க என்ன பண்ண தெரியுமா,
உடனே அந்த இடத்திற்கு எழுந்து சீக்கிரமாக கிளம்பி இயேசுக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வேக வேகமாக ஓடி போயிட்டு இயேசு பாதத்தில் வந்து விழுந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாருங்க, சீக்கிரமாக எழுந்து. இயேசு எங்க இருந்தாரு? அந்த எல்லையில் இருந்தார். இங்கிருந்து கடந்து போய் இயேசு சீக்கிரமாக எழுந்து போயிட்டு இயேசு பாதத்தில் விழுந்தாங்க. நம்ம கூட நாத்தியமான என்ன பண்ணுறோமா? சீக்கிரமாக எழுந்து ஒரு சமூகத்தை வந்து அமரணும். சீக்கிரமாக எழுந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து பாதத்தில் விழணும். அந்த மார்க்கம் மரியாதை சீக்கிரமாக ஓடி போட்டு இயேசு பாதத்தில் விழுந்து அவன் சொல்லப்பட்ட வார்த்தை பாரு, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சோதனை மறித்திருக்க மாட்டான். இன்னொரு உன்னதமான வார்த்தை பார்த்தீங்களா? உரிமையோட ஒரு வார்த்தை, உரிமையோடு போய் எடுக்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சொன்னாங்க, நீர் இங்கே இருந்திருந்தா என் சோதனை மறித்திருக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அவங்க அழுகும் போது பாருங்க, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு ஆவிலை கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்திருன்னு இயேசு கேட்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே வந்து பாருங்க ஆண்டவரே. இயேசு கண்ணீர் விட்டாருங்க. ஆண்டவர் கண்ணீர் விடுகிற தேவன், மரித்தவர்களுக்காக அழாதன்னு சொன்ன தேவன் தான் இப்போ லாசரு மரித்த பிறகு தேவன் கண்ணீர் விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்றமா மார்த்தாள் மரியாளுக்கு மட்டுமல்ல, கர்த்தர் நம்மளை நேசித்தபடினாலே, நம்மளுக்குள்ள ஆண்டவர் வாசம் இருக்கிறதுனாலே நீங்கள் கண்ணீர் விட்டாலும் இயேசு உங்களுக்காக கண்ணீர் விடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அழுதால் இயேசு உங்களுக்காக துயரம் அடைகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் துயரம் அடைந்தால் இயேசு உங்களுக்காக ஆவிலை கலங்கி துயரம் அடைகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அந்த லாசரு குடும்பத்தை இயேசு எப்படி அன்பாக நேசித்தாரோ அதே போல ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை தேவன் நேசிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறாருங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறாரு. அவர் நேசிக்கிறபடினால தான் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் கர்த்தர் நீங்கள் அவர் நேசிக்கிறபடினால தான் உங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படியாக தான் கர்த்தர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே பாருங்க, எல்லா மனிதரும் மடிச்சு போனா கல்லறை தான் வைப்பாங்க தெரியும், பெரிய சிறு பிள்ளைகள் வரைக்கும். ஆனால் இயேசு கேட்குறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள்? அவனை எங்கே வைத்தீர்கள்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த இடத்த சொன்னாதான் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைங்க சொன்னாதான் அதிசயம் செய்வார் ஆண்டவர், அற்புதங்கள் செய்வார் ஆண்டவர். நீங்கள் வாய் திறந்து சொல்ல வேண்டும். நம்மனா வாய் திறந்து சொன்னாதான் அதிசயம் நடக்கும். கர்த்தருக்கு தெரியும், கல்லை தான் வச்சுருப்பாங்க, வச்சு 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு ஆண்டு தெரிஞ்ச கத்துக்கிற அவனை எங்கே வைத்தீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எங்கே வைத்தீர்கள் நேசி கேட்குறாருங்க. கேட்டு உடனே பாருங்க, அந்த இடத்துல கடந்து போறார் ஆண்டவர். இயேசு கடந்து போறாரு. கடந்து போன உடனே மாத்திரப்ப சொல்றாரு, அந்த கல்லு புரட்டி போடுங்க. அது எவ்வளோ கல்லு தெரியுமா? அது எல்லா அந்த ஆண் மக்களும் 4-5 பேர் அப்படியே தட்டி போட்டுருக்கெல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே ஆண்டவர் யார்கிட்ட சொல்கிறாரு? ஒரு லீடர்ஸ் கிட்ட சொல்கிறார், மரியாதை மாத்தாக்கிட்ட கல்லை பட்டி போடுங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரே மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாருங்க. அப்போ இத்தனை நாள் அவங்க அழுகுறாங்க, 4 நாட்களாக அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறாரு. ஆனால் அவங்க சொல்லப்படுகிற வார்த்தை நாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் சொல்லி கர்த்தர் உடனே அவருடைய சத்தத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அதான் இவைகள் சொன்ன பின்பு, லாசருவே நீ வெளியே வா என்று கர்த்தர் அடைக்கிறார் ஒருத்த சத்தமாய். இங்கதான் மண்ணுக்குள்ள இந்த மனுஷனை கர்த்தர் தன் வார்த்தையாலே லாசருவே வெளியே வான்னு சொல்ல மாத்திரமே அவன் என்ன பண்ணா, அந்த இடத்தை விட்டு மண்ணுக்குள்ள இந்த மனுஷன் உயிரோடு இருந்து வெளியே வர ஆரம்பிச்சாரா. அவனோட ஒன்றுமே இருக்காருங்க. 4 நாள் ஆச்சு இல்லை, எல்லாமே போயிட்டு இருக்கோம். ஆனால் இயேசுவோட வார்த்தை உள்ள போனவுடனே அவன் எலும்புல பலம் உண்டாகும், நரம்புல பலம் உண்டான சதைகள் எல்லாம் புதிய உற்பத்தியாகி புதிய மனிதனாக வெளியே வர ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. எல்லாம் மரணக்கட்டுகளில் இருந்து நான் விடுவித்தாரு. அந்த மாத்தாரும் மரியாதையோடு அந்த வாஞ்சை கர்த்தர் இருப்பது தான்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை மீட்டெடுத்து அவர் சகோதரர்கள் கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவன் மரணக்கட்டிலிருந்து விடுவிக்க தேவை. அவன் வாஞ்ச இருக்க அப்படின்னாலே என்ன வாஞ்சா இருக்க அப்படின்னாலே கர்த்தர் அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் உடனே லாசரை வைத்தார்னா, உன்னதமான வார்த்தை. ஆண்டவர் நீ இங்கு இருந்திருந்தால் என் சோதனை மறைச்சிருக்க மாட்டான். எல்லா பிள்ளைங்களும் தன் அப்பாட்ட கிட்ட பேசுவாங்க, ஒரு உரிமையை பேசுவாங்க. அப்பாட்ட மட்டும் பேச முடியும். அப்பா நீ இருந்தா எனக்கு பிரச்சனை வந்திருக்காதுப்பா, நீ இருந்தினா அவன் நான் அடிச்சிருக்க மாட்டான்ப்பா, நீ இருந்தினா நீங்க அதை வாய்ப்பிருப்பா அப்படி சொல்லி உரிமையை பேசுவாங்க. பார்த்தீங்களா? அந்த குழந்தைத்தனமான ஒரு உரிமையோடு பேசுகிற அந்த உன்னதமான வார்த்தை தான். ஆண்டவரே நீர் இருந்திருந்தா என் சோதனை மடித்திருக்க மாட்டேன். ஆண்டவரே அந்த உரிமையோடு பேசப்படுவது தான் கர்த்தர் அந்த வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அந்த மாத்தார் அதே வார்த்தை சொன்னாங்க, மரியாதும் அதே வார்த்தை சொன்னாங்க. அல்லேலூயா. 2 பேர் சொல்லக்கூடிய அந்த உன்னதமான வார்த்தை கேட்டுதான் ஆண்டவர் அந்த வாஞ்சியை நிறைவேற்றும்படியாதான் கர்த்தர் அந்த லாசருவை விடுவிக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் தான் இப்போ உங்களை விடுவிக்க போறாரு. உங்களுக்கு எப்படிப்பட்ட மரணக்கட்டில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சேவன கட்டில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசின் கட்டில் இருந்தாலும் சரி, இதை நீங்கள் வாஞ்சியா இருக்கும்போது, நீங்கள் வாஞ்சியோடு இருக்கிற நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதே போலதான் நம்ம அழுகிறதையும் அவளோடு கூட வந்து யூதர்கள் அழுகிறதையும் இயேசு ஆவில கலக்கிற தேவன் என்றாங்கல்ல, அது எப்படி ஒண்ணுதுன்னா, இதே போல நான் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் மனைவிக்கு பிசாசு பிடிச்சிட்டு இருந்தது. பிசாசு பிடிச்சிருக்கனால அவங்களால என்ன ஒரு துணி எடுத்து போட முடியாது, எந்த வேலை செய்ய முடியாத அப்படி ஒரு கண்டிஷனில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட வேலையில் இருக்கும்போது நான் என்ன செஞ்சேன்னா, அநேக இடங்களில் அநேக பாஸ்டர் மூலியமாக கொண்டு போய் பார்த்தேன். அவங்களுக்கு சுகமும் ஆகலை. இந்த பாஸ்டர் போனால் கட்டு வடிப்பாங்களா, அந்த பாஸ்டர் போனால் கட்டு வடிப்பாங்களா, அப்படிப்பட்ட எண்ணம் தான் இருந்த வேலை. இயேசு மகனை விடுதலை கொடுப்பார் என்று என்ன இங்கே இல்லை. எல்லா எண்ணமே பாஸ்டர் மேலே தான் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது சபையில் ஒரு நாள் போகும்போது ஆண்டவர் கிட்ட பேசுகிறேன்னு வச்சார். உச்சந்தலையில் கை வச்சு தலைமையில் கை வச்சு, இயேசு உனக்கு பலத்தை கொடுப்போம், எனக்கு பலத்தை கொடுக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஆனால் நான் தான் போனேன், ஆண்டவரே எனக்கு பலம் வேணாம், ஆண்டவரே என் மனைவிக்கு பலத்தை கொடுங்க, என் மனைவிக்கு பலத்தை கொடுன்னு சொல்லி ஜபிக்கும் போது கண்ணீரோடு அழுது ஜபிக்கும் போது கர்த்தர் எப்படி மரியாதை மாத்தாள் கண்ணீரை கண்டாரோ அதே போல் ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை கண்டு என் மனைவிக்கு விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற மனைவி எல்லா மரண கட்டுகளும் எல்லா விக்கிரனை கட்டுகளும் எல்லாத்தையும் எடுத்து போட ஆரம்பிச்சாரு. ஏன்னா வாஞ்சை உள்ளவர்கள் தேவன் விடுவிக்கிறார். வாஞ்சை இருக்கிற கத்து நிச்சயமாக விடுவிக்கிறதா இருக்கிறார். அந்த யாருமே இயேசு தேடி போக மாட்டோம், அவர்கிட்ட கேட்க மாட்டோம். எந்த வாழ்க்கையில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, நாத்திகம் நேரத்தில் என்னதான் ஃபங்க்ஷன் நடந்தால் போகாதுங்க. ஏன்னா இயேசுக்கு முக்கியத்தை கொடுங்க சொல்லுவாங்க. நாத்திகம் நீ வந்தால் தான் என் பொண்ணுக்கு தாலி கட்ட வருவாங்க. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா ஓரமாக தான் நிற்கணும். நீங்கள் வந்தால் தான் என் பிள்ளைக்கு கேக் வெட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களோட தனி தான் நிற்க வைப்பாங்க. ஏன்னா அப்படி சொல்லி, ஏன்னா பிசாசனை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி சொல்லி பைட்டை மாற்றி இவன் அப்படி கொண்டு போயிடுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவன் நம்மளை இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாங்களே, நான் போனால் தாலி கட்டுவாங்களா, நான் போனால் கேக்கு வெட்டுவாங்களா அப்படி சொல்லி என்ன பண்ணுவீங்க, அந்த இயக்கத்தில் போக ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க போனால் அந்த இடத்துல உங்களை சட்டே பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல எங்கே இருப்பீங்க, ஓரமாக ஒதுக்க நிற்பீங்க. ஏன்னா இயேசுக்கு நீங்கள் முக்கியத்தை கொடுத்து பாருங்களேன், ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு தேடி அவங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. இல்லையா? நம்ம இயேசுக்கிட்ட வாஞ்சா இருக்கணும். கர்த்தர்கிட்ட வாஞ்சா இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. இல்லையா? என் பாருங்க, இன்னும் கூட நிறைய சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் கல்யாணம் வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கல்யாணம் வைப்பாங்க. நீ வாங்க வந்தே ஆகணும். மற்ற எந்த நாளையும் வைக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் புதன் வைப்பாங்க, கல்யாணம் வைப்பாங்க, எல்லா நிகழ்ச்சி நடத்துவாங்க. நான் இதுவரையும் எந்த நிகழ்ச்சியும் போந்தில்லைங்க. இல்லையா? இல்லையா?
அப்படி போன பார்த்தீங்களா, யார்கிட்ட மொய் பண்ண கொடுத்து அமைச்சிருக்காங்க. நாத்திக மட்டத்தை தயவு செய்து எங்களை எங்கே கூடாதீங்க. இது வந்து கர்த்தருடைய நாள், இயேசுடைய நாள். இந்த நாள் முழுவதும் சபைக்கு போயிட்டுமா ஓடி தரமிச்சுனா இந்த நாள் ஃபுல்லாக வீட்டுக்கே போக மாட்டாங்க. நாத்திகமானாலும் வீட்டுக்கே போக மாட்டேன். காலையில் வெளியில் வரணும், செலவு முடிச்சிடுமா அப்படியே திருப்பிரசங்கம் ஓடிக்கிட்டு திருப்பிரசங்கத்துக்கு வீட்டுக்கு போகிற மணி 10 மணி தான் வீட்டுக்கு போகிறேன். இல்லையா? 6 நாள் தேவன் உழைக்கப்படி படுத்து கொடுத்த தேவன் ஒரு நாள் கத்திற்காக நேரத்துக்கு கொடுக்கணும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியம் நம்ம ஒரு வாஞ்சி உள்ளவராக இருக்க அப்படின்னா தான் கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பாட்டெலாம் பாட ஆசை இருக்குது, ஆனால் மியூசிக்கு தான் சரியில்லை நினைக்கிறேன். ஐயா என் புதுப்பாடாக இருக்கிறதுனால அதை போட முடியல அவங்க. அல்லேலூயா. சரி, நான் அப்படியே ஒரு சாதாரண பாடுகிற ஒரு பாட்டு. ஆண்டவர் எப்படின்னா, அவர் கடல் மேலே நடந்து வர தேவன். அவர் யாரு? கடல் மேலே நடந்து வந்து அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். கடல் மேலே நடந்து வந்த அதிசய தேவா, காட்டு கடலம் அமர்த்தின வல்லமை நாதா. கடல் மேலே நடந்து வந்த அதிசய தேவா, காட்டு கடலம் அமர்த்தின வல்லமை நாதா. வல்லமை நாதா, ஓர் அதிசய தேவா, அதிசய தேவா, ஓ வல்லமை நாதா. வல்லமை நாதா, ஓர் அதிசய தேவா, அதிசய தேவா, ஓ வல்லமை நாதா. கடல் மேலே நடந்து வந்த அதிசய தேவா, காற்று கடலும் அமர்த்தின வல்லமை நாதா. மீன்களில்லா இடத்தினிலே மீன்களை வைத்தீர், மீனவர்கள் மனசெல்லாம் நிறைய வைத்தீர். மீன்களில்லா இடத்தினிலே மீன்களை வைத்தீர், மீனவர்கள் மனசெல்லாம் நிறைய வைத்தீர். நீ அற்புதர், 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 உம்மை போல அற்புதர் யாரும் இல்லையே. நீ அற்புதர், 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 உம்மை போல அற்புதர் யாரும் இல்லையே. கடல் மேலே, கடல் மேலே நடந்து வந்த அதிசய தேவா, காற்றும் கடலும் அமர்த்தின வல்லமை நாதா. கடல் மேலே நடந்து வந்த அதிசய தேவா, காற்று கடலும் அமர்த்தின வல்லமை நாதா. பிறக்கும் போது அதிசயங்கள் செய்தவரே, கண்ணின் வயிற்றில் பரிசுத்தமாய் வந்தவரே. பிறக்கும் போது அதிசயங்கள் செய்தவரே, கண்ணின் வயிற்றில் பரிசுத்தமாய் வந்தவரே. நீ பரிசுத்தர், 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 உம்மை போல பரிசுத்தர் யாரும் இல்லையே. நீ பரிசுத்தர், 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 உம்மை போல பரிசுத்தர் யாரும் இல்லையே. கடல் மேலே, கடல் மேலே நடந்து வந்த அதிசய தேவா, காற்றும் கடலும் அமர்த்தின வல்லமை நாதா. கடல் மேலே நடந்து வந்த அதிசய தேவா, காற்றும் கடலும் அமர்த்தின வல்லமை நாதா. இயேசு கடல் மேலே நடந்து அதிசயம் செய்த தேவன் தான் இப்போது நம்ம சபையில் நடந்து வந்து கொண்டிருக்காரு. அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்கு அதிசயம் செய்யும்படியாக, உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக இது என்ற வேளையிலே அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால் அவனை விடுவித்து சொன்ன தேவன் தான். நிச்சயமாகவே இது இந்த வேளையில சபையிலே நீங்கள் எல்லாரும் இயேசு இடத்தில் வாஞ்சா இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் விடுவிக்க போறாரு. அதை ஒப்புக் கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாமா? இது இந்த வேளை தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களும் இயேசு நோக்கி பாருங்க, எல்லாரும் இயேசு நோக்கி பாருங்க. கர்த்தர் இது விடுவிக்கிற நேரம். ஆண்டவர் விடுவிக்க போறார். ஒருத்தரையும் கர்த்தர் விடுவிக்கிற நேரம் இது. இயேசு அற்புதம் செய்கிறவர், ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். அவன் இடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினா அவனை விடுவிப்புன்னு சொன்னவர். இது இந்த உன்னதமான வார்த்தை. இது ஒவ்வொரு மீது இறங்க போகுது, ஒவ்வொரு மீது இறங்க போகுது. பெரும் சிறு பிள்ளைகள் வாடி ஒவ்வொரு மீதும் இயேசு ரத்தம் இறங்குகிறது, இயேசு ரத்தம் இறங்கி கொண்டிருக்கிறது, இயேசு ரத்தம் இறங்கி கொண்டிருக்கிறது.
கர்த்தர் உங்களுக்கு விடுதலை பண்ண போறாரு. கர்த்தர் உங்களுக்கு விடுவிக்க போறாரு. அன்று கடல் மேல் நடந்து வந்து அந்த பேதுரை விடுவித்த தேவன் தான், அந்த பேதுரை விடுவித்த தேவன் தான் இப்போது உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. இப்போ விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ கண்ணீரில் முழுகி கொண்டு இருக்கலாம். அன்று பேதுரு எப்படி கடலில் முழுங்கினாரோ, இயேசு எப்படி கரம் பிடித்து தூக்கினாரோ, இதோ இந்த வேளையிலே நீங்க கண்ணீர் என்று பாதம் முழுகி கொண்டிருக்கலாம். அப்ப நெருக்கத்தில் முழுகி கொண்டிருக்கலாம், துன்பத்தில் முழுகி கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனை முழுகி கொண்டிருக்கலாம், மறுமையில் முழுகி கொண்டிருக்கலாம், பாடலில் முழுகி கொண்டிருக்கலாம். இதோ இயேசு சாமி இன்று வேளையிலே எப்படி இயேசு கரங்களை நீட்டி பேதுரு கரங்களை பிடித்தாரோ அந்த கரம் தான் இப்போது உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. உங்கள் கரங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களை விடுவிக்கும்படியாக, உங்கள் பாவத்தில் விடுவிக்கும்படியாக, உங்கள் கண்ணிலிருந்து விடுவிக்கும்படியாக, உங்கள் குடும்ப பாரத்தில் விடுவிக்கும்படியாக, மனக்குழப்பத்தில் விடுவிக்கும்படியாக, வியாதியிலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு ஒவ்வொரு தொட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு ஒவ்வொரு தொட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போ எல்லா சகல வியாதிகளும் இப்போ உங்களை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு இன்று வேளையில் ராஜா பேதுரு விடுவித்த தேவாதி தேவன் இப்போது எங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை பேர் சொல்லி அடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே எங்களை அறிந்து கொண்டு ராஜன் நீர் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே எங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் என்ன போராட்டங்கள் இருந்தாலோ, எந்த சொத்துக்கள் மேற்கொண்டு இருந்தாலோ, எந்த செத்த கிரிகள் ஆட்டிப்படுத்திக் கொண்டிருந்தாலோ, எந்த விக்கிரத்தை சூழ்ந்து கொண்டிருந்தாலோ, எந்த மந்திரக்கட்டில் நெருங்கி கொண்டிருந்தாலோ, இப்ப இந்த வேளையிலே இயேசு விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாத்திலிருந்து ஆண்டவரே, எல்லாத்திலிருந்து விடுவிக்க காத்துக்கொள்ள ஆண்டவரே, எல்லாத்திலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ள ஆண்டவரே. நீ விடுவிக்க விட்டால் எங்களை யார் விடுவிப்பார் ஆண்டவரே? நீர் எங்களை விடுவிக்க விட்டால் எங்களை யார் விடுவிப்பார் ஆண்டவரே? இப்ப எங்களை விடுவிக்க மாண்டவரே, எங்களை விடுவிக்க செய்ய மாண்டவரே, விடுதலை பண்ண மாண்டவரே. அப்பா நன்றி செலுத்தியும் ராஜா. நான் உண்மை நம்பி வந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே. உண்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போவது என்று சொன்னிய ராஜா. அப்பா நான் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இதோ இந்த சபையை கடந்து போகும்போது ஆண்டவரே இதோ ஒரு விடுதலை வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. நீ விடுதலை நாயகனாக இருக்கிறார் ஆண்டவரே. இப்போ விடுவிக்க ஆண்டவரே. எல்லா பாவத்தில் இருந்தோ, எல்லா கண்ணில் இருந்தோ ஒரு விடுதலை செய்யும் ராஜா. விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுங்க ராஜா. இயேசுவே நன்றி செலுத்தினோம் ஆண்டவரே. அப்பா அன்று வெளியில் ராஜா இயேசு சபையை வீட்டுக்கு போனீங்க ஆண்டவரே, சபையை வீட்டுக்கு போனீங்க ஆண்டவரே. இப்ப எங்க இல்லத்துல வாருங்க ஆண்டவரே, எங்க உள்ளத்துல வாருங்க ஆண்டவரே. சபையை வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுக்குள்ள எல்லா சாபங்களும் எல்லா பாவங்களும் வெளியே ஏறியது என்று வேதத்தில் வாசிக்கிற தகப்பனே. அப்பா எங்க வீட்டுக்கு வாருங்க ராஜா, எங்க வீட்டுக்கு வாருங்க ராஜா, எங்க வீட்டுக்கு வாருங்க ஆண்டவரே. நீங்க வீட்டுக்கு வந்திருந்தா எந்த மந்திரத்தை விட்டு நெருங்காது, எந்த சத்த ஆவிகள் நெருங்காது, எந்த சூன்யங்கள் மந்திரங்களை நெருங்காது ஆண்டவரே. அப்பா நீ வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. என் வீட்டுக்கு வந்திருந்தா, என் வீட்டுக்கு வந்திருந்தால் ஆண்டவரே எல்லா பாவங்களும் எல்லா சாபங்களும் நீங்கி போகும் ஆண்டவரே. அப்பா என் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும், என் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும், என் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். அப்பா எனக்கு அல்ல ராஜா, என் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானதா, என் வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கிறார்களோ எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் ஆண்டவரே. அப்பா அது உம்மானாகும் ஆண்டவரே, உம்மானாகும் ஆண்டவரே. அப்பா உங்கள் கூட காரியம் ஒன்றுமே ராஜா. இயேசுவே இறங்கி ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்பா மரித்த லாசரை எழுப்பினீர் ஆண்டவரே. அப்பா மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பின தேவன் இதோ இன்று வரை ராஜா தகப்பனே. இதோ எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே. அப்பா எங்க சிறையிடத்திலே ராஜா எதெல்லாம் சிறையிட்டு போய் கொண்டிருக்கிறதோ அப்பா எல்லாம் புதுமையாக மாற்றம் ஆண்டவரே, புதுமையாக மாற்றம் ஆண்டவரே, புதுமையாக மாற்றம் ஆண்டவரே. ஆண்டு லாசர் உடம்புல ஒன்றுமே இல்லை ராஜா. ஆனா உம்முடைய வார்த்தை போனவுடனே, உம்முடைய வார்த்தை போனவுடனே புதிய எலும்புகள் உருவானது, புதிய நரம்புகள் உருவானது, புதிய சதைகள் உருவானது, புதிய மேலே வெளியே வந்த ஆண்டவரே. அதே போல் ராஜா எங்களுக்குள்ள ஆண்டவரே எல்லாம் புதுமையாக மாற வேண்டும், எல்லாம் புதுமையாக மாற வேண்டும், எல்லாம் புதுமையாக மாற வேண்டும். எதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு என் நேசி புதியாக மாற்று வளவராக இருக்கிறாண்டவரே. லாசரே வெளியே வா என்று ஒருத்த சத்தமாய் கூப்பிட்டு ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த ஜெம்முடி ஜனங்களுக்காக அந்த சத்தம் இறங்கப்படுவதாக, அந்த சத்தம் இறங்கப்படுவதாக, அந்த சத்தம் இறங்கப்படுவதாக. இதோ கண்களில் இருந்து ஆண்டவரே இப்ப பார்வை தெரியும்படியாக இயேசுவின் கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இயேசுவின் கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கண் பிரச்சனையில் இருந்து இயேசு விடுதலை பண்ணி கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா இதோ இன்று வேளையில் ராஜா இதை மக்கி போயிருந்த அந்த கண் பார்வையை தேவன் இதை புதிய மாற்ற வல்லவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே இதோ ஆண்டவரே எலும்பு பகுதியில் ராஜா உன் வல்லமை இறங்கப்பட்டுவதாக, உன் வல்லமை இறங்கட்டும். அது எலும்பு பகுதி இறங்கட்டும் ஆண்டவரே, அது எலும்பு பகுதி இறங்கட்டும் ஆண்டவரே. தேய்ந்து போன எலும்புகள் புதிய எலும்பாக மாற்றப்படுவதாக, புதிய எலும்புகளால் மாற்றப்படுவதாக, புதிய எலும்புகளால் மாற்றப்படுவதாக. இதை இவர்கள் மான்களை போல துள்ளி குதிக்கும்படியாக, மான்களை போல துள்ளி குதிக்கும்படியாக என் தேவன் கிருபை செய்வராக, என் இயேசு கிருபை செய்வராக. எல்லா விலவும் எடுத்து போடுங்க, எல்லா விலவும் எடுத்து போடுங்க. இதை முதுகு வழியில் இருக்கிற இதை உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். இதை இயேசுவின் கிருபை இறங்கி கொண்டு இருக்கிறது. முதலிருக்கிற எல்லா வழிகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்ப மறைந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவே இறங்கி ஆசீர்வதிங்க அப்பா, இறங்கி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதுக்கு பக்கத்தில் கூட ராஜா அப்பா உங்களுடைய கிருபை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீ அப்பா நீ விடுவிக்கிற தேவனான ராஜா. அப்பா இடுப்பு பகுதியில் நிமிர முடியாமல், அப்பா உட்கார முடியாமல் ஒவ்வொரு நாளும் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே இப்போது உம்முடைய கரங்கள் ஆண்டவரே, மனித லாசரை உயிரோடு எடுப்பின் தேவாரி தேவன் உம்முடைய உன்னதமான வார்த்தை இறங்கப்பட்டு ஆண்டவரே அந்த இடுப்பு பகுதி இயேசு சுகமாக முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நன்றி செலுத்தியும் ராஜா. தகப்பனே வந்தவர்கள் யாரும் வெறுமையா போகாதபடி சிறு சிறு பிள்ளைகள் வரை ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உம்முடைய உன்னதமான வார்த்தை இறங்கி ஒவ்வொரு ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையினால் நடத்தப்படுகிறதுக்கு நன்றி செலுத்திக்க ஆண்டவரே. இறங்கி ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நிச்சயம் நடக்குது. ஆமென்.